ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. சமீப காலத்தில் நாங்கள் உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனியம் மற்றும் இப்பொழுது ஈரான் இந்த விடயங்களை தான் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து வரும் வாரங்களில், மாதங்களில் நாங்கள் மேலதிக நாடுகளுடைய விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இங்கே கலையத்தில் அரசவர்களை இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கிடந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பாகத்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசர்களே, உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் எவ்வாறு தங்களுடைய உளவுத்துறையை எவ்வாறு பயன்படுத்துகிறார், மொசாட் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்ற விடயங்களை நீங்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறீர்கள். சில நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் ஈரானுக்குள் ஊடுருவி தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று கூறினீர்கள். ஈரானுக்குள் ஊடுருவதென்றால் நிச்சயமாக அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு உளவாளிகள் மொசாடுக்கு வேலை செய்ய வேண்டும். செயல்பட்டால் மட்டும்தான் இவ்வாறு துல்லியமாக தாக்குதலை மேற்கொள்ள முடியும். கூறுவீர்களா, மொசாடுடைய உளவாளிகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் இந்த நடந்த சம்பவங்களை, 2 தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல், இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல். ஈரான் வான் பாதுகாப்பை முறியடிப்பதற்காக ஈரானுக்கு உள்ளுக்குள் கொண்டு வந்துதான் அந்த ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தியது மொசாட். இது எப்படி என்று சொன்னால், இப்ப ரஷ்யாவின் வான் பாதுகாப்பின் பொறிமுறைகளில் மண்ணை தூவி விட்டு உள்ளுக்கு நுழைந்த ஸ்பைடர் வெப் தாக்குதல் மாதிரி தான். ஆனால் ஈரான் ஏவுகணைகள் அவ்வாறு இல்லை. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை உடைத்து கொண்டு போய் உள்ளுக்கு விடுகின்றன. அது 2க்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அப்ப இதுல இன்னொன்று, இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரையில் உண்மையில் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 1300 பேர். அது இஸ்ரேல் மொசாட் உளவாளிகள் என்றாலும் அவர்கள் லோக்கலாக இருக்கிறவர்களைத்தான், அதாவது ஈரானுக்குள்ளும் உங்களுக்கு தெரியும் எதிர்த்தரப்பு இருக்கின்றது. அவ்வாறான எதிர்த்தரப்பைத்தான் அவர்கள் பயன்படுத்தி இருப்பது போல் தெரிகிறது. கடந்த வருடம் ஜெனரல் சொலாமானியின் நினைவு தினம் நடந்த போது மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பை செய்திருந்தார்கள் ஈரானுக்குள். அதுவும் மொசாட்டினால் தான் மேற்கொள்ளப்பட்டது. மொசாட்டை பொறுத்தவரையில் பெருமளவில் உலக நாடுகளில் அவர்கள் தரமான புலனாய்வு அமைப்பு என்ற ஒரு பெயர் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மொசாட் மட்டுமில்லை, அந்த மொசாட் என்றதை முன்னுக்கு வைத்துக் கொண்டு பின்னால் இருப்பவர்கள் MI6, பிரித்தானியாவின், அமெரிக்காவின் CIA என்று பெருமளவான வெஸ்டர்ன் புலனாய்வாளர்கள் தான். அதிலும் 5 Eyes என்ற அமைப்பும் கூட இருக்கின்றது. இப்ப இதுல என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஈரானுக்கு பிறகுதான் தெரிந்திருக்கிறது, இது இஸ்ரேல் வெளியில் இருந்து அடிப்பதை விட உள்ளுக்குள் இருந்துதான் கன பேர் வேலை செய்கிறார்கள் என்று. எனவேதான் ஈரான் உடனடியாகவே தன் புலனாய்வு துறையை முடுக்கி விட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது வாலண்டரி போர்சஸ் என்ற போர்சஸை இப்போ கூப்பிட்டிருக்கிறது, ரிசர்வ் படையினரை வீதிகளில் ரோந்து செல்வதற்கு. மற்றது மக்களிடமும் சொல்லி இருக்கிறது, சந்தேகமானவர்களை கண்டறிந்தால் உடனடியாக தகவல் தர சொல்லி. அப்ப அதற்கு பிற்பாடு கன பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிறிய வேன் அதை ட்ரோன்களுடன் போகின்றது. பின்னால் ஒரே ஒரு புலனாய்வுத்துறை அதிகாரி ஒரு மோட்டார் பைக்ல கலைத்து கொண்டு போய் அவர்களை பிடித்திருக்கிறார். அதே போல ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வைத்து பிடித்திருக்கிறார்கள் வேனுடன். அதே போல ஈரான் தெஹ்ரானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் 3 மாடி கட்டிடத்துக்கு பெருமளவான வெடிமருந்துகள், பெருமளவான ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி பல இடங்களில் இப்போது கைப்பற்றி இருக்கிறார்கள். பெருமளவானவர்களை பிடித்தும் இருக்கிறார்கள், மொசாட் உளவாளிகளை ஈரான்.
அப்ப என்னென்று சொன்னால் ஈரான் இது அந்த மொசாட் உளவாளிகளின் உள் நுழைவும் அதை ஈரான் கண்டறியாது விட்டதும் ஈரான் ஒரு தவறாகத்தான், புலனாய்வுத்துறையின் தோல்வியாகத்தான் பார்க்கலாம். இவ்வாறான தாக்குதல்கள் எல்லா நாடுகளிலும் நடைபெறுவது உண்டு. அண்மையில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் கடந்த நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாதத்துக்கு ரஷ்யாவில் 2 ஜெனரல்களை படுகொலை செய்திருந்தார்கள். சைக்கிள் குண்டு வெடிப்பு அல்லது கார் குண்டு வெடிப்பு என்று சொல்லி. இப்ப ஈரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் கார் குண்டு வெடிப்பு கூட இடம்பெற்றது. சில இடங்களில் மொசாட் உளவாளிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் டயர்களை கொளுத்தி விட்டிருக்கிறார்கள். அப்ப டயர்களை கொளுத்தும் போது அது மக்களுக்குள் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர்களை ஒரு கெலிகொல்ல வைப்பது என்று சொல்வது. அவ்வாறான சதி நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்னும் போது அந்த ஈரான் தற்போதைய அரசை கவிட்டு அல்லது ஈரான் தற்போதைய பதவியில் இருப்பவர்களை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு பின்புலமாகவும் இதனை பார்க்கலாம். ஆனால் இப்போது ஈரான் விழித்தெழுந்திருக்கின்றது. இப்போது பெருமளவானவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு ஈரான் இதை முறியடிக்க எவ்வளவு தூரத்துக்கு பயணிக்க போகிறது என்பதுதான் ஒரு முக்கிய பிரச்சனை. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாக்களுக்கு கூட அவர்கள் அந்த வேலையைத்தான் செய்தார்கள். முதலில் ஹிஸ்புல்லாக்களுக்குள் ஊடுருவி அவர்களின் பேஜர்களை வெடிக்க வைத்திருந்தார்கள். அதன் மூலம்தான் ஹிஸ்புல்லாக்களின் பலத்தை அழிப்பதற்கு முற்பட்டார்கள். அதாவது முன்னர் நீங்கள் 60களில் இடம்பெற்ற போரில் கூட அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்னர் இஸ்ரேல் முந்திக் கொண்டு அவர்களை தாக்கியிருந்தது. அதே போன்ற அது அப்போது வெற்றி அளித்திருந்தது. அதே போன்ற ஒரு முயற்சியாகத்தான் ஈரானை தாங்களே முந்தி தாக்குவதாக இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது மொசாட்டின் இந்த நடவடிக்கைகள் எல்லா நேரத்திலும் வெற்றி அளிக்குமா என்பது சந்தேகம் தான். கேள்வி ஒன்று வருகின்ற என்னவென்றால், நீங்கள் கூறினீர்கள் இஸ்ரேல் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார்கள் என்று. கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது பலர் இந்த விடயங்களை கூற தொடங்கியிருக்கிறார். அதாவது இஸ்ரேல் அந்த அச்ச உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய நேரடி தாக்குதல்களும், நான் கூறுவது வாயால் வெறுட்டும் அந்த தன்மையும், தங்களிடம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த படைக்கலன்கள் இருக்கின்றது, மிகப்பெரிய உளவுத்துறை இருக்கின்றது. உலகத்திலேயே மிக சிறந்த உளவுத்துறை என்றால் மொசாட் தான் எல்லோரும் சொல்லுவார்கள். இவை எல்லாமே அச்சுறுத்தும் வகையில் இவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருப்பதுதான இஸ்ரேலுடைய இந்த நிலைமையை இப்பொழுது ஈரான் வெளிப்படுத்துகின்றதை நீங்கள், அதாவது பலவீனம் இருப்பதை ஈரான் வெளிப்படுத்துகின்ற நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இதை பல ஆய்வாளர்களும் கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் ஈரான் அதாவது இஸ்ரேல் என்றால் அவர்கள் மிகவும் பலமானவர்கள். அவர்களிடம் இந்த என்னென்று சொல்றது, உலகத்திலே இல்லாத ஆயுதங்கள் இருக்கின்றன. உலகத்தை ஒரு நொடிக்கல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இஸ்ரேலின் வான்பரப்புக்குள் ஒரு காகம் கூட நுழைய முடியாது. அவர்களின் வான் பாதுகாப்பு, அதாவது அயன் டோம் என்பது மிகப்பெரியது. அதாவது எல்லாவற்றையும் தகர்த்தளித்து விடும். அங்கு யாரும் புக முடியாது என்றெல்லாம் ஒரு மித் என்று சொல்லலாம். அப்படி ஒரு கற்பனையை வளர்த்திருந்தார்கள். ஒரு பயப்பீதியையும் ஏற்படுத்தி இருந்தார்கள். அதை அவர்களின் தாக்குதல் முறையும் அவ்வாறுதான், ஒரு பயப்பீதியை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இப்போது மெல்ல மெல்ல அவைகள் அனைத்தும் தகர்ந்து கொண்டு வருகின்றது. அப்ப என்னென்று சொன்னால், நான் அதைத்தான் முதல் கூறினேன். இஸ்ரேலை பொறுத்தவரையில் நீங்கள் உள்ளுக்குள் ஊடுருவி ஈரானுக்குள் ஒரு அதிர்ச்சி தாக்குதலை கொடுத்தீர்கள். ஆனால் ஈரான் என்ன செய்தது? உங்கள் அத்தனை அயன்டோமையும் உடைத்து கொண்டு போய் உள்ளுக்கு விழுகிற ஏவுகணையை ஏவியது. அப்ப அயன்டோம், மேர்தாட் ஏவுகணைகள், பேட்ரியாட், டேவிட் சிலிம் அல்லது அரோ ஏவுகணைகள் எல்லாம் ஒரு மாயை என்பதை இஸ்ரேல் உடைத்தது. அதே போலதான் பாகிஸ்தான், உங்களுக்கு தெரியும், அண்மையில் பிரான்சின் ரஃபேல் விமானம், அது அந்த விமானம் என்பது ஐரோப்பா அதைத்தான் ஏதோ மிகப்பெரிய விமானமாக எல்லோருக்கும் பறைசாட்டி இருந்தது. அந்த விமானத்தை வீழ்த்த முடியாது அல்லது இந்த விமானத்துடன் போரிட முடியாது என்று. ஆனால் இலகுவாக அதனை அடித்து வீழ்த்தி இருந்தார்கள். ஒன்றல்ல 3 வீழ்த்தி இருந்தார்கள் ஒரே தடவை. அப்ப அதிலும் தகர்க்கப்பட்டு விட்டது. இப்போதைய தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில், தற்போதைய இந்த போர் முறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரானிடம் வான்படையை வைத்து ஈரான் சமாளிப்பது என்பது கடினம். ஆனால் தற்போதைய போர் முறைக்கு தேவை ஏவுகணைகளும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களும். அது உண்மையில் மிக பெரும் வான்படையை கூட தோற்கடிக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூதிஸ் அமைப்பை பாருங்கள், அவர்களிடம் வான்படை இல்லை.
ஆனாலும் தாக்கு பிடிக்கிறார்கள். என்னென்று சொன்னால் ஏவுகணை இருக்கின்றது, ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் இருக்கின்றது. இப்போது இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் தான் வான்படை என்ற ஒரு நிலைக்கு உலக போரியல் முறை மாறிவிட்டது. இஸ்ரேல் ஏவுகணையை பயன்படுத்துவதில்லை. இஸ்ரேல் ஏவுகணைகளை பயன்படுத்துவது, ஆனால் கூடுதலாக வானில் இருந்து ஏவுகணைகளை தான் அவர்கள் பயன்படுத்துவது. அது என்னென்று சொன்னால் அவர்கள் ஏவுகணைகளை வானிலிருந்து தூர, அதாவது விமானத்தை தூர வைத்துக் கொண்டே ஏவலாம். இந்தியாவும் அவ்வாறுதான் பிரம்மோஸ் ஏவுகணைகளை சுகோய் 30 ரக விமானத்திலிருந்து ஏவினார்கள். அப்ப அவ்வாறு, ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் விமானத்தில் அவர்கள் தரையில் இருந்துதான் ஏவுகிறார்கள். அதற்கு ஏற்ற மாதிரி அதனை வடிவமைத்திருக்கிறார்கள். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த சண்டை தொடங்குவதற்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் கூட அவர்கள் இந்த கரம் சகா ரக ஏவுகணை, அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 10 தொன் வெடி மருந்தை கொண்டு செல்லக்கூடியது, 2000 கிலோ. அப்ப அந்த கனரக ஏவுகணை என்று சொல்வது பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதையும் பரீட்சித்து பார்த்திருந்தார்கள். இப்ப அடுத்ததாக அந்த ஏவுகணைகளை வைத்திருக்கின்ற மறைவிடம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் இவ்வளவு தாக்குதலுக்கும் கிட்டத்தட்ட முதலாவது நாளே 200 விமானங்களை கொண்டு சென்று தாக்கியிருந்தார்கள். 300க்கும் மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டிருந்தன. அமெரிக்கா கொடுத்த பங்கபர்ஸ்டர் கூட அங்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதும் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்பதை ஈரான் பதில் தாக்குதல் காட்டியிருக்கின்றது. இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அணு உலைகளை கூட தாக்கியதாகவும், ஆனால் அணுக்கசிவு ஏற்படவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி மையம் தெரிவித்தால் அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த உலை தாக்கப்படவில்லை என்பதுதான், அல்லது கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கலாம், அந்த உலை தாக்கப்படவில்லை என்பதுதான். அது ஏதோ ஒரு விதத்தில் பலமாக அவர்கள் அதனை அமைத்திருப்பது போலதான் தெரியும். நீங்கள் குர்ணிகள் பீதியை ஏற்படுத்துவதுதான் இஸ்ரேல் கையாளுகின்ற விதம். இதே நேரத்தில் விதிமுறைகளை மீறினாலும் தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லத்தானே என்றபடியால் அவ்வாறு செயல்படலாம் என்பதுதான் உண்மையான நிலைமை. நீங்கள் விமானம் தொடர்பாக கூறும் பொழுது F-14 ரக விமானம் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. இது எவ்வளவு உண்மை? உண்மைதான். இப்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் இஸ்ரேலின் படை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள், ஈரானின் 2 F-14 ரக டொம்கட் என்று சொல்ற அந்த விமானம், அந்த விமானம் 2 விமானங்களை தாங்கள் தரையில் வைத்து அழைத்திருப்பதாக கூறியிருக்கிறது இஸ்ரேல். F-14 டொம்கட் இந்த விமானம் அமெரிக்காவின் விமானம் என்றால் முதல் ஈராக் சண்டை சமரின் போது அமெரிக்கா வழங்கிய விமானம் ஈரானுக்கு. ஆனால் அது நான் நினைக்கிறேன் 60ஆம் ஆண்டுகளில் கொள்வனம் செய்யப்பட்ட விமானம். ஆனால் இதுக்கு ஆதாரமாக இஸ்ரேல் செய்மதி புகைப்படங்களை, காணொலிகளை வெளியிட்டிருக்கிறது. தமது படையினர் அந்த விமானத்தை தாக்கி அளிப்பது போல 2 விமானங்கள் அழிவடைந்திருக்கிறது. ஆனால் பின்னர் அந்த படங்கள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு பலர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தால் அந்த விமானத்தை 2 மாதங்களுக்கு முன்னர் அங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். அப்ப அது அந்த விமானம் அதற்கு பிறகு பயன்படுத்தப்படவில்லை என்று போடப்படுகிறது. உதாரணமாக பார்க்க போனால் பல இடங்களில் அவர்கள் டீகோய் என்று சொல்றது, அதாவது போலியான விமானங்களை அமைத்து வைப்பது, அதே போலதான் போலியான ஏவுகணைகளை நிறுத்துவது. போலியானவற்றை என்ன, எதிரியை ஒன்று திசை திருப்புவது, எதிரியின் கவனத்தை திசை திருப்புவது, மற்றது அவர்கள் ஆயுதத்தை வீணாக்குவது என்பதுதான் இதன் கருத்தாக இருக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னர் இந்த ஆணரவு சண்டையின் போது கூட பெருமளவான கார்ட்போர்ட்ல பெருமளவான மோட்டர்கள், 50 கலிபர்கள், பீரங்கிகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. சரியா அதே மாதிரி தான் இருக்கும். வெவ்வேறு பத்தைகளுக்கு அதையும் பொருத்தி இருப்பார்கள். இப்ப வான்படையினர் மேலிருந்து பார்க்கும்போது எது உண்மையானது எது பொய்யானது என்று தெரியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. அப்ப அந்த தாக்குதலில் அந்த உண்மையானது தவறிவிடும், தேவையில்லாததான் அழிவடையும். அதே போன்றது அது வலிமையான ஒரு உத்தி, போரியல் உத்தியாகத்தான் இருக்கலாம். இன்னொரு தரப்பு கூறுகிறது, இந்த விமானம் கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டிலிருந்து அதில் தான் நிற்கின்றது. என்னென்றால் பழைய விமானம், உண்மையில் அதற்குரிய பார்ட்ஸ் கூட இருக்குமோ தெரியாது. அப்ப அதை பாவிப்பதில்லை, எனவே அதில் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப என்ன போர் என்று சொன்னால் இருதரப்புக்கும் இழப்புகள் ஏற்படும், அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். இருந்தாலும் ஈரான் இதை எதிர்பார்த்த போர், அடிக்க போகிறார்கள் என்று ஈரானுக்கு எப்போதும் தெரியும்.
குதிஸ் அமைப்பினரை உங்களுக்கு தெரியும். குதிஸ் அமைப்பினர் எவ்வளவு இப்ப அமெரிக்கா அடித்தது, பிரித்தானியா அடித்தது, இஸ்ரேல் தாக்கியது. அவ்வாறு தாக்கினாலும் குதிஸ் அமைப்பினர் அவ்வளவு தூரத்துக்கு நின்று பிடிக்கிறார்கள் என்னும் போது ஈரானும் அவ்வாறான நிலைதான். ஆனால் ஈரானுக்கு என்ன தற்போது இவர்கள் இந்த உள்ளுக்குள் ஊடுருவி அங்கு அந்த மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அங்கு ஒரு அந்த அரசை நிலைகுலைய செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அதை ஈரான் முறியடிக்குமாக இருந்தால் இந்த போர் மேலும் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். போர் என்று வந்தால் இருதரப்புக்கும் சேதம் இருக்கும் என்று நீங்கள் கூறும் பொழுது ஈரானுடைய தொலைக்காட்சி நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தியதை பேசியிருந்தோம். இப்பொழுது செய்திகளை கேட்கும் பொழுது வெகு விரைவாகவே அந்த தொலைக்காட்சி நிறுவனம் இயங்க தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உண்மைதான். நீங்கள் அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும். செய்தியை அவர் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த குண்டு வீழ்ந்தது. அதன் பிற்பாடு அந்த கட்டிடம் முற்றாக எரிந்த நிலையை எரிகின்ற நிலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. 18 பேர் கொல்லப்பட்டிருந்ததாகவும் பலர் காயமடைந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் மீண்டும் அந்த செய்தி நிறுவனம், நான் நினைக்கிறேன் வேறு கட்டிடங்களோ தெரியாது, அவர்கள் அந்த சேனல் மீண்டும் ஒளிபரப்பாகின்றது. அதே நேரம் இஸ்ரேல் சேனல் 14 என்ற தொலைக்காட்சி நிறுவனம் ஹேக் பண்ணப்பட்டிருப்பதாக, சைபர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இஸ்ரேல் டெல் அவிவ் பகுதியில் இருந்து பொதுமக்கள் அனைவரையும் வெளியேறுமாறு ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதே சமயம் ஈரானின் தெஹ்ரான் பகுதியில் இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இப்படி மாறி மாறி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மட்டுமல்லாது கடைசியாக வந்த தகவல்கள் அடிப்படையில் இஸ்ரேல் சேனல் 14 தொலைக்காட்சி நிறுவனத்தில் இருந்த பணியாளர்களை இஸ்ரேலிய ராணுவம் அவசரமாக வெளியேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் இவ்வாறான சண்டைகள் மூலம் என்று சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல அப்பார்ட்மெண்ட்டுகளை ஒரு குறிப்பிட்ட மாடிகளை மட்டும் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. ஆளில்லாத தாக்குதல், விமானங்கள், ஏவுகணைகள் மூலம் என்று சொல்லும் போது ஈரானும் இப்போது இஸ்ரேல் அதிகாரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது போலதான் தெரிகின்றது. நீங்கள் கூறும் பொழுது சொன்னீர்கள், தொலைக்காட்சி தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் நியாயப்படுத்திய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த நாட்டு அதிகாரிகள் பரப்புரைக்கு அந்த தொலைக்காட்சியை பயன்படுத்துகிறார்கள் என்று. ஆனால் இஸ்ரேலில் வெளிநாட்டு ஊடகங்கள் யாருமே செல்ல முடியாமல் தடை போட்டு வைத்திருக்கிறார்கள். காசாவில் அவ்வாறு தடை போட்டு வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இதைத்தான் ஒருவர் கூறியிருந்தார். அதாவது இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது, ஈரானிடம் இல்லை. இஸ்ரேல் அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை, ஈரான் கையெழுத்திட்டு இருக்கின்றது. இஸ்ரேல் அணு ஆயுத பரிசோதகர்களை அனுமதிப்பதில்லை, ஈரான் அனுமதித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையை வந்து பார்க்கலாம் என்று அனுமதித்திருந்தது. இஸ்ரேல் ஈரானுடன் பேச்சுக்களுக்கு மறுத்திருந்தது. ஈரான் அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்த அணு ஆயுத பேச்சுக்கு தயாராக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஈரான் தான் இந்த உலகத்துக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக காட்டிக் கொள்கிறார்கள். இதுதான் அந்த உலகம். அவர்கள் எல்லாத்துக்கும் ஓமன்றார்கள். அதாவது அந்த பேச்சுக்களுக்கு தலைமை தாங்கி சென்றவர் ஒரு பேராசிரியர், ஈரான் பல்கலைக்கழகத்தின் அவர் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல அவர் பேராசிரியர். அவர்கள் தான் அந்த ஏவுகணைகள் மற்ற இது தொடர்பாக, அது கல்வி அறிவு, அவர்களோட தொழில்நுட்பம். ஆனால் அவர்தான் முதலில் கொல்லப்பட்டவர். அவரை கொண்டிருக்கிறார்கள். 6 விஞ்ஞானிகளை கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னரும் பல விஞ்ஞானிகளை கொண்டார்கள். இதற்கு முன்னரும் கார்குண்டு வெடிப்புகள், துப்பாக்கி சூடுகள் என்று சொல்லி. ஆனால் இப்போது 6 விஞ்ஞானிகளை கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது அதே அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் கொல்லப்பட்டவர்கள் 225 பேர், காயம் 1200. அதிலும் ஈரான் ஒன்றை தெரிவித்திருக்கிறது, 90% பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப தொலைக்காட்சி நிறுவனமும் கூட அதில் பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திங்கட்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்ட 35 பேரில் அத்தனை பேரும் பொதுமக்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது அவர்கள் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் தாங்கள் செய்கிற அநியாயம் கூட நியாயமாகத்தான் அவர்கள் பிரச்சாரப்படுத்துகிறார்கள். ஏனையவர்கள், அதாவது
செய்வதை எல்லாவற்றையும் தங்களுக்கு பிடித்தால் அவர்கள் தேசிய வீரர்களாக, இல்லை என்றால் பயங்கரவாதிகளாக மாற்றப்படுவார். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னதாக 2 நாள் G7 மாநாடு நடைபெறுகின்றது கனடாவில். அங்கே 7 முக்கிய நாடுகளுடைய தலைவர்கள் அங்கே ஒன்று சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியப்படியும் உலக நாடுகளில் நடைபெறுகின்ற போர் தொடர்பாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போர், குறிப்பாக இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போரை எப்படி நிறுத்துவது என்பது தொடர்பாக கூட அங்கே பேசப்படலாம் என்ற விடயங்களை தான் எல்லா அவதானிகளும் சுட்டிக்காட்டுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுவீர்கள்? உண்மைதான். என்னென்னு சொன்னால், ஐரோப்பாவுக்கு இந்த போரை நடத்துவது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதனால் ஏற்படுகின்ற பொருளாதார சுமைகள் இருந்து அமெரிக்கா ஓரளவு தப்பி பிழைத்தாலும், அமெரிக்காவுக்கும் இழப்புக்கள் தான் இருந்தாலும், இந்த ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டால் உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியமோ ஆசிய நாடுகளோ சீனாவோ மிக கடுமையாக பாதிக்கும். அது ரஷ்யாவுக்கு தற்போதைய இந்த போர் ரஷ்யாவுக்கு அனுகூலமானது ஒன்று. ஒரு 2 விதங்களில் சொல்கிறார். ஒன்று, உக்ரைன் மீதான கவனத்தை இப்போது திரும்பிவிட்டது. யாரும் உக்ரைனை தேடுவார் அல்ல நிலையில் இருக்கின்றது. அது எனவேதான் செலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை கூறியிருக்கிறார், இந்த ஈரான் உக்ரைனுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அடுத்ததாக, எரிபொருள் விலை ஏற்றம் அடைந்தால் அதுவும் ரஷ்யாவுக்கு அனுகூலமானது ஒன்று. அப்ப 2 வழிகளில் ரஷ்யாவுக்கு இது அனுகூலமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எந்த விதமாக பார்த்தாலும் பாதகமாகத்தான் இருக்கு. ஹூதிஸ் அமைப்பினரின் தாக்குதலில் செங்கடல் மூடப்பட்டது ஐரோப்பாவுக்கு பாதகமானது. இப்ப தொடர்ச்சியாக உக்ரைன் போரை ஐரோப்பா தான் விரும்புகிறது. ஆனால் அந்த உக்ரைன் போரில் இருந்த கவனத்தை இது திருப்பிவிட்டது. அடுத்ததாக, இனி இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகின்ற ஆயுதங்கள் அளவை பார்க்கும்போது உக்ரைனுக்கு அவ்வளவு ஆயுதங்களை வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். என்றால் களமுனைகள் விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு வருகின்றன. எல்லாவற்றையும் ஈடு செய்கிற அளவுக்கு இவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை. இப்ப அமெரிக்காவின் ஆயுதங்கள், மற்றது எலக்ட்ரானிக்ஸ், மின்சார உபகரணங்கள் என்று சொல்லி பல, அதாவது உயர் தொழில்நுட்ப ஏவுகணைகளுக்கு கூட தேவையான ரேர் எர்த் மெட்டல்ஸை சீனா தான் வச்சிருக்கிறது. எனவேதான் ட்ரம்ப் அவர்கள் சீனாவிடம் இறங்கி வந்திருந்தார். பேச்சுக்களை சுவிட்சர்லாந்தில் பேச்சுக்களை நடத்தினார், பிரித்தானியாவில் பேச்சுக்களை நடத்தினார். இப்போது உடன்பாட்டுக்கு கூட எட்டிவிட்டார். இப்போது சீனாவை புகழ்ந்து பேசுகிறார். அப்ப அவர்களுக்கு தெரிகிறது அவர்களுடைய ஆயுதங்களுக்கு கூட சீனா தான் தேவைப்படுகிறது. அப்ப இனி மறுபடமாக பார்த்தால், இப்ப சீனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா அவர்களின் ஆயுத விநியோகத்துக்கு தங்கு தடை இல்லாமல் தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள் ஒரு வருடத்தில் தயாரிக்கின்ற ஆயுதங்களை ரஷ்யா 3 மாதத்துக்கு தயாரித்து விடுவதாக நேட்டோ, நான் கூறவில்லை, நேட்டோவின் தலைவர் கூட தெரிவித்திருக்கின்றார். அப்ப 2 பிரச்சனைகள். ஒன்று, இந்த போரை நிறுத்துவதற்கு ஐரோப்பாவுக்கு அது ஒரு அவசியமாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரை நிறுத்துமா என்பதுதான் இப்போது இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடி வாங்குமாக இருந்தால், இஸ்ரேலால் இயலவில்லை என்று சொன்னால் அமெரிக்கா நிறுத்தலாம். ஆனால் இன்னொரு தகவல்களின் அடிப்படையில் இப்ப அமெரிக்காவின் மத்திய கட்டளை பீடம் ஒன்றை கூறியிருக்கின்றது, தாங்கள் இந்த போருக்கு ரெடி என்று சொல்லியும் அமெரிக்க அதிபரின் அப்ரூவலுக்காக காத்திருப்பதாகவும். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒன்றை கூறுகிறது, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த ஈரான் மீதான தாக்குதலில் பங்கெடுக்கலாம் என்று கூறியிருக்கின்றது. அப்ப அடுத்து, அதாவது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும் அமெரிக்கா இந்த தாக்குதலில் பங்கெடுக்க போகிறதா இல்லது இதிலிருந்து ஒதுங்கி கொள்ள போகிறதா என்பது தெரிந்துவிடும். அமெரிக்காவை ஏன் எடுக்கிறார்கள் என்று சொன்னால், B-52 அல்லது B-2 ரக விமானங்கள் இஸ்ரேலிடம் இல்லை. அவை கனரக குண்டுகளை வீசக்கூடியவை. கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிமருந்துள்ள பங்கபர்ஸ்டர் குண்டுகளை வீசக்கூடியவை. அவற்றால் தான் ஈரானின் அணு உலைகளை அழிக்க முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதுவும் எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமோ தெரியாது. ஏனென்று சொன்னால், அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவரின் கருத்தின் அடிப்படையில் முன்னர் 80 அடி ஆழமான பங்கர்களில் தான் இந்த ஆய்வுகூடங்கள் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் இப்போது அது 800 அடி ஆழம் என்று கூறுகிறார்கள். பங்கபர்ஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு போச்சதில்லை. அது கங்கால நான் நினைக்கவில்லை. பார்ப்போம். போரை நிறுத்த கட்டாயப்படுத்த வேண்டும் என்று ஈரான் கேட்டுக்கொண்டதாக, அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இது மேற்கத்திய நாடுகளுடைய பிரச்சார கதையா அல்லது உண்மையாக ஈரான்
போரை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் வேண்டுகோள் முன்வைத்ததா? அவர்கள் தாங்கள் நிறுத்துவது என்று சொன்னால் ஈரான் கேட்டதாக கூறுவார்கள். உண்மையில் அவ்வாறு ஈரான் எதையும் கூறவில்லை என்றுதான் தெரிகிறது. ஈரான் இந்த போரை தாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு, அதாவது தாங்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கூட இந்த போரை நடத்தும் சக்தி தங்களிடம் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு சக்தி மேற்குலக நாடுகள், இப்ப இஸ்ரேலின் பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கின்றதால் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் கூட இல்லை, வேறு நாடுகளில் கொண்டு போய்விட்டார்கள். எவ்வளவு நாளைக்கு அவ்வளவு அப்படி இயங்க முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான கேள்வி. அந்த மக்களும் ஒவ்வொரு நாளும் அந்த பதுங்குகுழிகளுக்கு இருந்து வாழ முடியாத நிலை. இதைத்தான் மேற்குலக ஊடகவியலாளர் ஒருவர் கூறியிருந்தார். காசா மக்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிய மக்கள் இப்போது உணர்ந்திருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இரவிரவாக அவர்கள் சிலரை நீங்கள் பார்க்கலாம், உடுத்த உடுப்புடன் தான் ஓடுகிறார்கள், கையில் கிடைத்த சூக்கேஸ்களையும் எடுத்துக்கொண்டு. இந்த அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது பலவந்தமாக குடியேறியவர்கள் கூட பலர் அந்த இடங்களை விட்டு வெளியேறி இருக்கிறார். நன்றி அரசர்களே. இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களையும் G7 மாநாடு தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.